ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் அதனுடைய 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தாவீது தன்னுடைய அனுபவத்தை இங்கே பதிவு செய்கிறார். நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில் தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்சலோமுக்கு தாவீதின் நண்பன் சில தவறான ஆலோசனைகளை கொடுத்து தாவீதுக்கு விரோதமாகவே அப்சலோமை திருப்பி விட்ட போது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், ஜிக்லாக்ல தாவீது சிக்கி கொண்ட போது அவருக்கு விரோதமாக அவரோடு கூட இருந்த நண்பர்களே பேசுகிறார்கள், தாவீதை கொலை செய்து விடலாம், கல்லெறிந்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் கடினமான சூழ்நிலைகள் வந்ததோ, எப்பொழுதெல்லாம் இக்கட்டு வந்ததோ, அப்பொழுதெல்லாம் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பிரியமான தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் கடினமான கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை கேட்டருளுவார், ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். எந்த நிலைமையில் நாம் இருந்து ஜெபித்தாலும் நம்முடைய தேவன் வந்து நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தையில் தாவீது சொல்லுகிறார், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இருக்கட்டும், துரோகங்கள் இருக்கட்டும், நண்பர்கள் எனக்கு தீங்கு இழைக்கட்டும், ஆனால் நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே என் தேவனை நோக்கி முறையிடுவேன், அவர் ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஜெபத்தை மட்டும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்க விடுதலையாக்க கர்த்தர் நீர் அவர்கள் பக்கத்தில் வருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, வருகிற மாதத்திலிருந்து இந்த காலையில் இருக்கிற இந்த தியானம் தமிழிலும் ஹிந்தி மொழியிலும் அது ஒளிபரப்பாகும். நீங்கள் அதை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.